இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தாய்மை கரங்கொண்டு நம்மை தாங்கக்கூடியவள். அன்னை மரியாள் கருணை கண்கொண்டு நம்மை நோக்கக்கூடியவள். அன்னை மரியாள் கனிவான இதயத்தோடு நம்மை பார்க்கக்கூடியவள். நமது தாய் அன்னை மரியாள். மே மாதம் அன்னை மரியாளினுடைய வணக்க மாதம். 30 நாட்களும் அன்னை மரியாளுக்கு நாம் சிறப்பு செய்கின்றோம். ஏனெனில் இந்த மே மாதம் உலகெங்கும் நாம் கணக்கிடும் பொழுது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நிறைய மாதாவினுடைய பெருவிழாக்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. எனவே அதையெல்லாம் மொத்தமாக வைத்து இந்த மே மாதம் முழுக்க அன்னைக்கான மாதம், அன்னைக்கான நவநாள் வணக்கம் என்று ஒவ்வொரு ஊரிலும் நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மே மாதம் 13ஆம் தேதி நாம் பாத்திமா மாதாவினுடைய திருவிழாவை வெகு சிறப்பாக நாம் கொண்டாடினோம். 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அன்னை மரியாள் போர்ச்சுகல் நாட்டிலே இருக்கக்கூடிய பாத்திமா என்ற இடத்திலே 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றாள். லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ என்ற 3 சிறுவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த உடனிருப்பை அன்னை மரியாள் காட்டுகின்றாள். இந்த தருணம் 1917 இந்த தருணங்கள் எல்லாம் முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த தருணம். போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள். எனவே உலகம் அமைதி இழந்து காணப்பட்டது. உலகமானது தீய சக்தியினுடைய மொத்த உருவத்திலே மூழ்கி இருந்தது. தீமை, சாத்தான் தலைவிரித்தாடிய ஒரு தருணம். எனவே இந்த சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உலகம் சண்டை சச்சரவிலிருந்து நீங்கி, குழப்பம் நீங்கி அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாத்திமா அன்னை காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து அவருடைய காட்சியிலே முக்கியமான செய்தி அன்பும் எச்சரிக்கையுமாக இருக்கிறது. ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும். இந்த உலக நாடு அமைதி பெற வேண்டும். நீங்கள் இப்படியே சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் மனிதகுலம் முழுவதும் அழிந்துவிடும். இது உங்களை படைத்த கடவுளுக்கு நீங்கள் பெருத்த அவமானத்தையும் மிகுந்த மனவேதனையும் கொடுத்து விடுகிறீர்கள். ஆதி பெற்றோர்கள் முதலிலே ஒரு மனவேதனையை கொடுத்தார்கள். தான் படைத்த பிள்ளைகளை பராமரித்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஏதேன் தோட்டத்திலே உயர்வான இடத்திலே வைத்தார். ஆனால் படைத்த அந்த முதல் பெற்றோர்களே படைத்தவனுக்கு, படைத்த பரமனுக்கு எதிராக துரோகம் செய்தார்கள், தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள், கட்டளையை மீறினார்கள். எனவே அது ஒரு பெரிய தழும்பாக கடவுளுக்கு ஏற்பட்டது. எனவே இந்த தழும்பை கடவுளால் தாங்க முடியவில்லை, மனவேதனை அடைந்தார். எனவே இந்த பாவம் முதலாக நான் அன்பு செய்து மனிதனை படைத்தேன், இவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். எனவே இது தலைமுறை தோறும் கடத்தப்படக்கூடிய ஜென்ம பாவமாக, பிறப்பு நிலை பாவமாக இது மாறுகிறது. எனவே இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே முதல் உலக போரும் இப்படிப்பட்ட ஒரு தீமை பெருகி போகிவிட்டது. கடவுளுடைய மனம் குமுறுகிறது. எனவே அந்த கடவுள் தனது தாயான அன்னை மரியாளை உலகத்திற்கு அனுப்பி சாந்தப்படுத்துகின்றார், அமைதிப்படுத்துகின்றார், இந்த உலகத்தை சீர்படுத்துகின்றார். சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி சமாதானமாக வாழ வேண்டும், குடும்பங்கள் அமைதியை பெருக வேண்டும், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்தார். இந்த நற்செய்தியை நாம் வாசித்தோம். யோவான் 16:20 உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். போர்கள் நடக்கும் பொழுது நாம் பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் அழுகையும் புலங்கும், ரத்தம் நதியாக ஆறாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற தருணங்கள். இப்பொழுது கூட போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு காட்சி அன்னை மரியாளுக்கு தேவை. எனவேதான் அன்னை மரியாள் ஆலயங்கள் அங்கெங்கு நாம் செல்லும் பொழுது அது கொஞ்சம் தணிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் நாம் உலக அமைதிக்காக அந்த அன்னை மரியாள் போர் நிறுத்தப்பட்டு எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று உதவி செய்வார். எனவே இத்தகைய அந்த முதல் உலக போர், தீமைகள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். கடவுளே தேவையில்லை, கடவுள் நம்பிக்கையே இல்லை, கடவுளே இந்த உலகத்தில் இல்லை, கடவுள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியும், அந்த அளவிற்கு மனிதர்கள் தலையெடுத்து விட்டார்கள். ரஷ்யா மனம் திரும்பவில்லை, நாத்திக நாடாக இருந்தது. இன்னும் நிறைய நாடுகள் சேர்ந்து கொண்டு நாங்கள் முன்னேறிவிட்டோம், எங்களுக்கு படைபலம் இருக்கிறது, எங்களுக்கு நிறைய அறிவியல் நுட்ப தொழில் முன்னேற்றங்கள் இருக்கிறது, நாங்களே எங்கள் தேவையை பார்த்து கொள்வோம், கடவுள் வேண்டாம் என்று அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில்தான் இந்த பாத்திமா காட்சி கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாள் காட்சி தருகின்றாள். மனிதர்களே, நீங்கள் உங்களை சார்ந்து அல்ல, இந்த கடவுள் இல்லாமல் ஒன்றும் செய்துவிட முடியாது.
எனவே மனம் மாறுங்கள். இந்த தீமையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மனம் மாற வேண்டும், பாவத்தை விட்டு விலகு. சாத்தான் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் தவறான வழியை சென்று கொண்டிருக்கிறீர்கள், எனவே சரியான பாதைக்கு வாருங்கள். இல்லாவிட்டால் எச்சரிப்பையும் கொடுக்கிறார். இது இரண்டாம் உலக போராக மாறும், இன்னும் அநீதி பெருகும், உலகமே அழியும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும். எனவே மனம் மாறுங்கள். இரண்டாவது, அந்த பாவத்திற்காக, நாம் செய்த பாவத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த உலகம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் நீங்கள் தேட வேண்டும். ஒருத்தல் முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களை பாவ பரிகாரமாக ஒப்புக்கொடுங்கள், உலக அமைதிக்காக ஒப்புக்கொடுங்கள் என்று இந்த அன்னை மரியாள் பாத்திமாவில் கொடுத்த காட்சியினுடைய மைய ஆணிவேறு செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய அவசியம். ஜெபமாலை கையில் ஏந்து, ஜெபமாலை தான் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. தீய சக்திகளை அழிக்கக்கூடியதும், உலகத்திலே அமைதியை கொண்டு வரக்கூடியதும், குடும்ப சமாதானம் தர வேண்டியதும் இந்த ஜெபமாலை தான். உன்னை சிக்கல்களிலிருந்தும், மிகப்பெரிய பாரங்களிலிருந்தும், பெரிய துயரங்களிலிருந்தும் விடுதலை தரக்கூடியது இந்த ஜெபமாலை. எனவே ஜெபமாலை நீ ஜெபி என்று அன்னை மரியாள் இந்த முத்தான மூன்று அம்சங்கள் இந்த பாத்திமா அன்னை காட்சியிலே நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மனம் திரும்புதல், இரண்டாவது பாவ பரிகாரம் செய்தல், மூன்றாவது தினந்தோறும் ஜெபமாலை செய்தல். அன்னை மரியாள் தனது முதல் காட்சியிலே அந்த மூன்று சிறுவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தி ரஷ்யா 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 என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று புரியவில்லை. ரஷ்யா மனம் மாற வேண்டும், தாந்தோமான போக்கில் சென்று கொண்டிருக்கிறது, நாங்கள் தான் கடவுள், கடவுளே தேவையில்லை, எனவே ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும், ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றார். இரண்டாவது காட்சியிலே அன்னை மரியாள் அந்த சிறுவர்களுக்கு தோன்றி, நாம் நற்கருணை ஆராதனையிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், என் தேவனே நான் உம்மை விசுவசிக்கிறேன், என் தேவனே நான் உம்மை ஆராதிக்கிறேன், என் தேவனே நான் உம்மை நம்புகிறேன். உம்மை விசுவசிக்காதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும் எனது மன்னிப்பை நான் கேட்கிறேன் என்ற ஜெபத்தை அன்னை மரியாள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது உலகம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டும், எல்லா நற்கருணை ஆராதனை நேரத்திலும் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று அன்னை மரியாள் தனது கையிலே நற்கருணை ஏந்தி அந்த நற்கருணை ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே இந்த ஜெபத்தை சொல்ல கட்டளையிடுகிறார். எனவேதான் நாம் இந்த ஜெபத்தை எல்லா நற்கருணை ஆராதனை நேரத்தில் நாம் சொல்கிறோம், என் தேவனே பாடலாக பாடுகிறோம். இது பாத்திமாவிலே அன்னை கற்றுக் கொடுத்த ஜெபம். இது மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். இந்த உலகம் மனம் திரும்ப வேண்டும், நாம் எல்லோரும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கான ஒரு அருமையான ஒரு ஜெபம். எனவே இதை அப்பப்போது வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது காட்சியிலே அன்னை மரியாள் தனது ஆசையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அநீதி வந்து கொண்டிருக்கிறது, எனவே இந்த அநீதியிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் எல்லா குடும்பங்களையும் என்னுடைய மரியாயினுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். மரியாயினுடைய மாசற்ற இருதயத்திற்கு எல்லா ஊர்கள், இந்த உலக நாடுகள், குடும்பங்கள் சகலத்தையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்துக்கு ஒப்புக்கொடு என்று அன்னை மரியாள் அந்த காட்சியிலே அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அடுத்த காட்சியிலே அன்னை மரியாள் மீண்டும் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றாள். ஜெபமாலையிலே நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் 10 அருளறிந்த மந்திரம் 10 மணி முடிந்தவுடனே நாம் என்ன சொல்லுவோம்? ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், எல்லா ஆன்மாக்களையும் விசேஷமாய் யார் யாருக்கெல்லாம் உமது உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மோட்சத்தின் நித்திய நிலை வாழ்வை காட்டியருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களுக்கு மோட்சத்துக்கு அழைத்து செல்லும் என்று அந்த ஒரு அருமையான அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதைத்தான் நாம் எல்லா ஜெபமாலையிலும் ஒவ்வொரு 10 மணிக்கு பிறகும் நாம் இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம், ஓ என் சேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் என்ற ஜெபத்தை. அதுக்கு அடுத்து தனது கடைசி காட்சியிலே அன்னை மரியாள் தனது பெயரை வெளிப்படுத்துகிறார். நான் யார் என்று வெளிப்படுத்துகிறார். என்ன சொன்னார் பாத்திமா அன்னை? தனது பெயரை லூர்து அன்னையிலே, அது லூர்து அன்னை லூர்து மலையிலே தனது பெயரை இந்த பிள்ளைகள் கேட்கறது, அம்மா உங்க பெயர் என்ன எழுதித்தாங்க.
அது லூர்து காட்சியில் நாமே அமலர்ப்பம் என்று சொல்லுகிறார் லூர்து மாதா. பாத்திமா மாதா தனது பெயரை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நானே ஜெபமாலை அன்னை, நானே ஜெபமாலை அன்னை என்று வெளிப்படுத்துகிறார். நானே ஜெபமாலை அன்னை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாத்திமா ஜெபமாலை அன்னை, மணலூர் ஜெபமாலை அன்னையை நாம் இங்கு நிறுவி இருக்கிறோம். இந்த அன்னை இங்கும் பல சகலவிதமான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அபரிவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அன்னை மரியாள் 1917 மே 13 முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை 6 முறை காட்சி கொடுக்கின்றார், தன்னையே வெளிப்படுத்துகிறார். எதற்காக? நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் அமைதியாக இருக்க வேண்டும். தன் மகனை வெளிப்படுத்துகிறார், தன் மகனுடைய மாட்சியை புலப்படுத்துகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் நான் உடன் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லும்போது உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். எனவே அன்னை மரியாளுடைய காட்சிகள் தொடரும், இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த தாய் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதே. உனது துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். பேறுகால வேதனை ஒரு சில நிமிடம், ஆனால் அது பிறகு புதிய உயிர், மகிழ்ச்சி. அதே போல நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற வேதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துயரங்கள் அதையெல்லாம் கொஞ்ச காலம்தான், நீங்கி போகும், எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த அன்னை மரியாள் நமக்கு காட்சி கொடுத்து காட்சியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் வானதூதர் மூலமாக அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். இதோ அன்னை மரியே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அன்னை மரியாள் ஏராளமான காட்சிகள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் அன்னை மரியாளோடு இருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் அருள் நிறைந்தவள் அன்னை மரியாள், அத்தோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவள் அன்னை மரியாள். அதனாலதான் இந்த காட்சிகள் உலகம் முழுவதும் காட்சிகள், ஒவ்வொரு காட்சிகளிலும் ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு காட்சிகளிலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை இந்த தாய் அன்னை மரியாள் பல இடங்களிலே அவள் செய்து கொண்டிருக்கிறார். பாத்திமாவிலே காட்சி கொடுத்ததால் பாத்திமா அன்னை, லூர்திலே காட்சி கொடுத்தால் லூர்து அன்னை, அதே போல சலேத் மலையிலே காட்சி கொடுத்தால் சலேத் அன்னை, வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்ததால் வேளாங்கண்ணி மாதா. எனவே நான் உடன் இருக்கிறேன், நான் உடன் இருக்கிறேன். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உன்னுடைய குழப்பம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய நெருக்கடி எல்லாம் தீர்ந்து நீ மன மகிழ்ச்சியை பெறுவாய் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. எனவே அருள் நிறைந்த மரியாள் நமது தாய் அன்னை மரியாள் அல்லவா? அதே போல் அன்னை மரியாள் லூக்கா 1:38 பார்க்கிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை சொற்படி நடந்தாள். அதனால் இன்று எவ்வளவோ காட்சிகள் மூலமாக தன்னையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள். லூக்கா 1:41 நாம் பார்க்கின்றோம், மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டவுடனே அவருடைய வயிற்றிருந்த குழந்தை பேர் வகையால் துள்ளுகிறது. ஏனெனில் அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய பெட்டகம், சக்தியினுடைய பெட்டகம், வல்லமை ஆற்றலுடைய பெட்டகம் அன்னை மரியாள். இன்னைக்கு ஏராளமான கூட்டம் மாதா கோயில்களுக்கு, மாதா பக்தர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஏனெனில் அவரிடம் ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த ஜெபமாலை அன்னையினுடைய ஆற்றலை நீங்கள் பெற்று திரும்புவீர்கள். அன்புக்குரியவர்களே, லூக்கா 1:42 நாம் பார்க்கும் பொழுது, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்தம்மாள் வியப்புற்று கூறுகிறார். பாருங்கள் அந்த அன்னை மரியாளை. பெண்களுக்குள் பேறு பெற்றவளாக இருக்கிறார், ஆண்டவரின் தாயாக இருக்கிறார் அன்னை மரியாள். எனவேதான் எல்லா காட்சிகள் மூலமாக தன்னையே வெளிப்படுத்தி நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, அஞ்சாதே, பயப்படாதே என்று இந்த தாய் அன்னை மரியாள் சொல்லுகிறார். அதே போல லூக்கா 1:45 வசனத்திலே, ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், உள்ளத்திலே பதிய வைத்தார், ஆண்டவர் சொற்படி நடந்தார் அன்னை மரியாள். எனவே நாமும் அந்த ஆண்டவருடைய சொற்படி, அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போம், அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். பரிசுத்த ஆவியார் நம்மிடையே இருந்து, அந்த அன்னை மரியாளிடமும் ஆண்டவரிடமும் இருந்த அந்த பரிசுத்த ஆவி நம்மை ஆட்கொண்டு எல்லா விதமான வளங்களாலும் செழுமையாக நிரப்ப வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். ஆமேன்.